பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த மாதத்திற்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை குறித்து நான் உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 61ஆம் அதிகாரம், அதிலே 11ஆம் வசனத்தின் ஒரு பகுதி. அதுதான் தேவன் நமக்கு இந்த மாதத்திற்கென்று வாக்குத்தத்தமாய் அருளியிருக்கிறார். நான் அதை வாசிக்கிறேன். கர்த்தராகிய ஆண்டவர் எல்லா ஜாதிகளுக்கும் முன்பாக நீதியையும் துதியையும் முளைக்க பண்ணுவார். ஆங்கிலத்தில் விதமாக எழுதப்பட்டிருக்கிறது, The Lord God will cause righteousness and praise to spring forth before all the nations. இன்னொரு வெர்ஷன் இருக்கிறது, மெசேஜ் வெர்ஷன். அந்த மெசேஜ் வெர்ஷனில் The Master God brings righteousness into full bloom and puts praise on display before nations. Praise the Lord. எனவே நான் விசுவாசிக்கிறேன், இந்த மாதம் நிச்சயமாக தேவன் உங்களை கனப்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் புகழ்ச்சியை உண்டு பண்ணுகிற மாதமாக இருக்க போகிறது. Not just that, it's going to be a month of unveiling heavenly plans. தேவனுடைய மகத்துவமான திட்டங்களை தேவன் உங்கள் வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துகிற ஒரு மாதமாய் இந்த மாதம் இருக்கும். தேவன் தம்முடைய திட்டத்தின்படி உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்ய சுத்தமாக இருக்கிறாரோ அதை அவர் மிகவும் மகிமையாய் நிறைவேற்றுகிற ஒரு மாதமாய் இருக்கிறது. ஏசாயா 61ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட வசனங்களை கவனிக்கும் பொழுது இவைகள் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில் நேரடியாக நிறைவேறினது. முதல் வசனத்தில் இந்த ஏசாயா 61:1 கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் என்று சொல்லப்பட்ட காரியங்களை எப்படி வரிசையாய் பார்த்தீங்கன்னா, லூக்கா 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கப்படுது. விசேஷமாக 21ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது இயேசு சொல்கிறார், இந்த வேத வாக்கியங்கள் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். இயேசு கிறிஸ்துவை பற்றி வேதம் சொல்கிறது, வாக்குத்தத்தங்கள் அனைத்தும் அவருக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. நாசரேத்து என்னும் தாம் வளர்ந்த ஊருக்கு வருகிறார். அந்த ஊரிலே ஒரு சுருள் தேவாலயத்தில் அவருக்கு கொடுக்கப்படுகிறது, ஏசாயா ஆகமத்தின் சுருள். அந்த சுருளை எடுத்து அதிலே இந்த பகுதியை பார்த்து அதை எடுத்து வாசித்து இன்று நிறைவேறிற்று என்று அவர் சொல்கிறார். என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதம் இந்த வாக்குத்தத்த வசனத்தின் அடிப்படையில் இந்த மாதம் ஒரு அபிஷேகத்தின் மாதமாய் காணப்படுகிறது. தேவன் தம்முடைய ஆவியை நம்மேல் ஊற்றும்படிக்க விரும்புகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் என்று நாம் வாசித்தோமே. நீங்கள் எபேசியர் 4ஆம் அதிகாரம் அதிலே 6வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே மிக அழகாக இருக்கிறது. எல்லார் மேலும் எல்லாரோடும் எல்லாருக்குள்ளும் என்று எழுதியிருக்கிறது. ஒரு 3 level of anointing அல்லது 3 நிலையில் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மேல் தங்கியிருந்து செயல்படுகிறார். முதலாவது, எல்லாருக்குள்ளும். Holy Spirit inside you is for fellowship. உங்களுக்குள் ஆவியானவர் இருப்பது உங்களோடு ஐக்கியப்படுவதற்காக, உங்களை பலப்படுத்துவதற்காக, உங்களுக்கு பக்தி விருத்தி உண்டாக்குவதற்காக உங்களோடு ஆவியானவர் இருக்கிறார். Holy Spirit with you. எதற்காக என்று சொன்னால், ஃபார் கைடன்ஸ், உங்களை நடத்துவதற்காக, நேர்வழியாய் நடத்துவதற்காக. ஹோலி ஸ்பிரிட் அப்பான் யூ, என் மேல் இருக்கிறார். எதற்காகனா, ஊழியம் செய்வதற்காக. ஸோ த ரைட் ஆர்டர், சரியான அந்த ஆர்டர் எப்படி இருக்கணும்னா, ஹோலி ஸ்பிரிட் இன்சைட் ஆஃப் யூ, ஹோலி ஸ்பிரிட் வித் யூ அண்ட் ஹோலி ஸ்பிரிட் அப்பான் யூ. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருக்க வேண்டும், உங்களோடு இருக்க வேண்டும், உங்கள் மேல் இருக்க வேண்டும். அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நான் விசுவாசிக்கிறேன், இந்த மாதத்திலே தேவனுடைய அபிஷேகம், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அபிஷேகம் 3 விதமாய் செயல்பட போகிறது. எந்த 3 விதம் சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏசாயா 61 அதிலே 1, 2 ஆகிய வசனங்களின்படி இந்த அபிஷேகம் உங்களை பேச வைக்கும். ஏனென்றால் கட்டவிழ்த்தலை கூறவும் என்று எழுதியிருக்கிறது. விடுதலையை கூறுகிற ஒரு அபிஷேகம், பேசுகிற அபிஷேகம். பழைய ஏற்பாட்டில் அவர் சொல்லுகிறபடியே ஆகும் என்று எழுதியிருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் அவன் சொல்லுகிறபடியே ஆகும் என்று எழுதியிருக்கிறது. விசுவாசிக்கிறவன் என்ன சொல்லுகிறானோ
கர்த்தருடைய வார்த்தையை நம்பி அவன் சொல்லுகிறது அப்படியே ஆகும் என்று வேதம் சொல்கிறது. எனவே நீங்கள் பேச வேண்டும். Anointing is going to cause you to speak. உங்களை பேச வைக்க போகிறது இந்த அபிஷேகம். நீங்கள் பேசுவீர்கள். நீங்கள் இந்த மலையை பார்த்து அது தள்ளுண்டு போக வேண்டும் என்று சொன்னால், பெயர்ந்து தள்ளுண்டு போக வேண்டும் என்று சொன்னால் அது அப்படியே நடக்கும். எனவே நீங்கள் உங்கள் சூழ்நிலைகளை பார்த்து பேச வேண்டிய அந்த அபிஷேகத்தை தேவன் உங்களுக்குள் தருகிறார். மாத்திரமல்ல, இரண்டாவது எசேயா 61:3 இது பெறச் செய்கிற அபிஷேகம். Anointing to receive. நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். வேதம் சொல்கிறது, இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். எனவே முதலாவது கூறுகிற அபிஷேகம், பேச வைக்கிற அபிஷேகம். இரண்டாவது கொடுக்கும்படிக்கு பெற்றுக்கொள்ள செய்கிற அபிஷேகம். இந்த இரண்டாவது அபிஷேகத்தை தேவன் இந்த மாதத்திலே உங்கள் மேல் ஊற்றும்படி விரும்புகிறார். You will receive and you will declare. நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள், நீங்கள் பேசுவீர்கள். மூன்றாவதாக ஏசாயா 61:4 அது படைக்க செய்கிற அபிஷேகம். டு கிரியேட் சம்திங். ஏன்னா வேதம் சொல்கிறது, அங்கே கட்டி எடுப்பித்து புதிதாய் கட்டுவார்கள் என்றெல்லாம் எழுதியிருக்கிறது. எவைகளெல்லாம் நிர்மூலமாய் கிடக்கிறதோ அவைகளை திரும்பமாக கட்டமைக்கும்படி, கட்டி எழுப்பும்படி ஆண்டவர் இந்த கிரியேட்டிவ் எபிலிட்டியை உங்கள் வாழ்க்கையில் அருளுகிறார். எனவே நீங்கள் நிச்சயமாக இந்த 3 அபிஷேகத்தையும் பெற்று செயல்படுவீர்கள். இந்த அபிஷேகம் உங்களை பேச வைக்கும், இந்த அபிஷேகம் பெற்றுக்கொள்ள வைக்கும், இந்த அபிஷேகம் உங்களை சிலவற்றை செய்ய வைக்கும், அதாவது கிரியேட்டிவாக படைக்க வைக்கும். நிச்சயமாய் தேவன் அப்படியே செய்வார். என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, நான் சொன்னேன் 4ஆம் அதிகாரம், லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் 18-21 வரைக்கும் இதே வார்த்தைகள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகள் கிறிஸ்துவில் நிறைவேறிற்றுன்னு சொன்னேன். அதை பேசும்போது, அந்த நாசரேத்தூரில் அவர் பேசும் பொழுது 2 தீர்க்கதரிசிகளை குறிப்பிட்டு அவங்க வாழ்க்கையில் நடந்த குறிப்புகளை இங்கே சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், எலியாவின் நாட்களில் என்று சொல்கிறார். அதற்கு பின்பு எலிசாவின் நாட்களில் என்ன நடந்தது என்று சொன்னால், ஒரு அற்புதம் 2 பேருடைய லைஃப்லையும் அவங்க மூலமாக தேவன் செய்த அற்புதம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு அற்புதம் நீங்கள் வாசிக்கும்பொழுது தெரிந்து கொள்ளலாம். சாரிபாத் ஊரில் இருக்கிற விதவை, அவள் வாழ்க்கையிலே தேவன் ஒரு அற்புதத்தை செய்கிறார். இரண்டாவது எலிசா மூலமாய் நாகமானுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதம் செய்கிறார். ஒருவன், அதாவது எலியா அற்புதம் செய்யும்படி அனுப்பப்படுகிறான். எலிசாவினிடத்தில் நாகமான் வருகிறான். So for one miracle was sent, another one went all the way to receive the miracle. Both were recipients of miracle. 2 பேருமே அற்புதங்களை பெற்றுக்கொண்டவர்கள். ஒருவனுடைய பிரச்சனை, ஒருத்தியினுடைய பிரச்சனை குறைந்து கொண்டே இருந்ததுதான் பிரச்சனை. அந்த நாகமானுடைய பிரச்சனை கூடிக்கொண்டே இருந்ததுதான் பிரச்சனை. ஒருத்திக்கு மாவு குறைந்து கொண்டே இருந்தது, அதான் பிரச்சனை. ஒருவனுடைய பிரச்சனை, அதாவது அவனுடைய வியாதி கூடிக்கொண்டே இருந்தது. ஏன் இவைகளை இன்றைக்கு பேசுகிறோம் என்றால், இந்த மாதத்திலே நான் விசுவாசிக்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் இந்த அபிஷேகத்தை தந்து நடத்த போகிறார். எது குறைய வேண்டுமோ அது குறையும், எது பெருக வேண்டுமோ அது பெருகும். தேவ பிள்ளைகளே, இந்த 2 பேர் வாழ்க்கையிலையும் கர்த்தர் அற்புதம் செய்தார். இந்த 2 தீர்க்கதரிசிகளை கொண்டு செய்தார். எனவே இந்த மாதத்திலே அபிஷேகத்திற்கும் இந்த அற்புதங்களுக்கும் சம்பந்தம் இருக்கிறது என்று நான் சொல்லும்படி விரும்புகிறேன். நீங்கள் விசுவாசியுங்கள். உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதத்தில் எது உண்மையாய் கூட வேண்டுமோ அது கூடிக்கொண்டே இருக்கும், எது குறைய வேண்டுமோ அது குறைந்து ஒன்றுமில்லாமல் போகும். தேவ பிள்ளைகளே, ஒரு ஸ்திரீக்கு மாவு அற்புதமாய் அருளப்பட்டது. இந்த நாகமானுக்கு மாம்சம், புதிய மாம்சம் அருளப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளே. எனவே நான் விசுவாசிக்கிறேன், உங்களுக்குள் சில அற்புதங்களை செய்து, உங்கள் சூழ்நிலைகளிலே சில அற்புதங்களை செய்து கர்த்தர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறார். இன்னும் நீங்கள் ஏசாயா முழுவதையும், அதாவது 61 முழுவதையும் வாசி பார்த்தீங்கன்னா, அங்கே 3 காரியங்கள் குறிப்பாக சொல்லப்படுது. 1, சுட்டரிக்கப்பட்டு சாம்பலாய் போனவைகள். ஏன்னா சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் என்று எழுதியிருக்கிறது. ஒரு காரியத்தை சுட்டரித்து அது நிர்மூலமாக்கி ஒன்றுமே இல்லாமல் போச்சுன்னா, சாம்பலாக போச்சுன்னா, சுட்டரிக்கப்பட்டு சாம்பலாக போச்சுன்னா, இந்த மாதத்தில் ஆண்டு சொல்றாரு, கவலைப்படாதே, அப்படி சாம்பலாய் போனவைகளுக்கு ஒரு புதிய சிங்காரத்தை நான் தருகிறேன். எனவே ஒரு புதிய அலங்காரம் இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டு என்று நான் சொல்லும்படி விரும்புகிறேன். இரண்டாவதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா,
இடிக்கப்பட்ட நிர்மூலமானவைகளை பற்றி இங்கே வேதம் பேசுகிறார். 61 அதிகாரத்தில் பூர்வமாய் இடிக்கப்பட்டவைகள் பாழாய் கிடக்கிறவைகள் என்று எழுதியிருக்கிறது. அப்படி சிலவற்றை தரைமட்டமாக்கி இருக்கலாம். சில காரியங்களை சத்துரு உங்கள் வாழ்க்கையில் முற்றிலுமாய் இடித்து நிர்மூலமாக்கி இருக்கலாம். இந்த மாதத்தில் கர்த்தர் சொல்கிறார், அது புதியதாய் கட்டமைக்கப்படும், திரும்பமாக அது எழும்பும், ஒரு அடையாள சின்னமாய் மாறும். நீங்கள் இழந்து போனது ஏதோ சாதாரணமான ஒன்றா இருக்கலாம். ஆனால் உங்களை மலையின் மேல் இருக்கிற பட்டணம் போல அவர் திரும்பமாய் கட்டமைத்து எழுப்புகிறார். மூணாவது, ஒருவேளை சிலவற்றை புதைத்து போட்டிருக்கலாம். நீங்களே மறந்து போயிருக்கலாம், அவ்வளோதான். ஆனால் ஆண்டு சொல்லார், விதைக்கப்பட்டதற்கு பதிலாக புதிதாக என்ன செய்ய போகுதுன்னா, அங்கே துதி எழும்ப போகிறது, நீதி எழும்ப போகிறது. அவர் நீதியையும் துதியையும் முளைக்க பண்ணுகிறார் தேவனுடைய பிள்ளைகளே. எனவே கர்த்தருடைய வார்த்தையின்படி நான் சொல்கிறேன், ஒரு புதிய அலங்காரம், ஒரு புதிய அடையாளம், ஒரு புதிய ஆசீர்வாதம் கர்த்தர் உங்களுக்காக துதியையும் நீதியையும் முளைக்க பண்ணுகிறார். இந்த வசனத்திற்கு நேராக வருவோம். கர்த்தர் நமக்கு கொடுத்த ஜீவன வார்த்தை திரும்பமாக வாசிக்கிறேன். கர்த்தராகிய ஆண்டவர் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக நீதியையும் துதியையும் முளைக்க பண்ணுவார். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணலாம். பரலோக தேவனே, ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் அனுப்பப்படுகிற எல்லா இடங்களிலும் இந்த ஜீவனுள்ள வார்த்தை இந்த ஜனங்களுக்கு அற்புதங்களை செய்வதாக. முச்சடிக்கு பதிலாய் தேவதாரு விருட்சம் முளைக்கும் என்று சொன்னது போலவே ஆண்டவரே, கர்த்தர் ஆண்டவரே நீதியையும் துதியையும் முளைக்க பண்ணும் தகப்பனே. ஆண்டவரே, கர்த்தர் எனக்கு நீதி செய்ய மாட்டாரோ, எனக்கு நியாயம் கிடைக்காதோ என்று ஏங்குகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த வார்த்தைகள் அற்புதங்களை செய்யட்டும் தகப்பனே. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, ஒரே இரவிலே 6 கோல் துளிர்க்கும்படி செய்தீரே தகப்பனே. அதே போல ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, நீதி துளிர்க்கும்படி செய்யும்பா. ஆண்டவரை துதியானது ஆண்டவரை துளிர்க்கும்படி செய்யும், எழும்பும்படி செய்யும் தகப்பனே. நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி. இந்த வார்த்தைகளை முழு நிச்சயத்தோடும் நீர் அனுப்புவீராக. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை, எவைகள் இந்த மாதத்திலே பெருக வேண்டுமோ அவைகள் பெருகட்டும். எவைகள் இந்த மாதத்திலே குறைந்து போக வேண்டுமோ, எது தீர்ந்து போக வேண்டுமோ அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து போகட்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தர் இடைப்படும் அற்புதங்களை செய்யும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். God bless you. Praise the Lord.